Hi friends, good morning. Welcome all to the live session. இன்னைக்கு சண்டே நம்ம கிளாஸ் வச்சிருக்கோம். Okay. Good morning all. Screen align பண்ணிக்கலாம் first. Then we will start class. Voice clear இருக்குங்களா? Screen தெளிவா தெரியுதுங்களா? Good morning all. Good morning. எல்லாம் கிளியரா இருக்குங்களா? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ. சரிங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து செல் த யூனிட் ஆஃப் லைஃப் சாப்டர்ல யூகேரியாட்டிக் செல். ப்ரோகேரியாட்டிக் செல் நேற்று முடிச்சிட்டோம், போன பார்ட்ல முடிச்சாச்சு. இனிமே நம்ம பார்க்க போறது யூகேரியாட்டிக் செல். யூகேரியாட்டிக் செல்னா ரெண்டு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வச்சிருந்தரணும். கேரியான்னாலே நியூக்ளியஸ். யூகேரியாட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ட்ரூ நியூக்ளியஸ், அதாவது நியூக்ளியஸ் வித் நியூக்ளியார் மெம்பரேன். இந்த ஒரு விஷயம் டக்குன்னு ஞாபகம் வந்துடணும். ப்ரோகேரியாட்ல இது கிடையாது, யூகேரியாட்ல மட்டும்தான் இருக்கு. நியூக்ளியார் மெம்பரேனோட இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் யூகேரியாட்டிக் செல்ல இருக்கு. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். ஆர்கனல்ஸ்னா பார்ட்ஸ் present inside the cell. செல்லுக்குள்ள இருக்க மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்ஜி apparatus, லைசோசோம், வாக்யூல்ஸ், இதெல்லாமே நமக்கு வந்து யூகேரியாட்டிக் செல்ஸ்ல இருக்கு, ப்ரோகேரியாட்டிக் செல்ல இல்ல. இந்த ரெண்டும் டக்குன்னு ஞாபகம் வந்துடணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா the eukaryotes include all the protist. இந்த டேர்ம் பார்த்ததும் நம்ம என்ன நினைச்சுக்குவோம், ப்ரோகேரியாட் புரோட்டிஸ்ட் மொதல் 3 லெட்டர் ஒரே மாதிரி இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம். ப்ரோகேரியாட்ஸ் ஆர் மொனிரா. Monoreads belongs to Monera. மீதி எல்லாரும் யூகேரியாட்ஸ். புரோட்டிஸ்டா, பிளான்ட்ஸ் 4 பேர் வருவாங்க 5 kingdom கிளாசிபிகேஷன்ல. அனிமல்ஸ் அண்ட் ஃபங்கை, ஆல் 4 kingdom. இந்த 4 kingdomல இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசமும் யாருதான்? யூகேரியாட்ஸ் தான். மொனிரா மட்டும்தான் ப்ரோகேரியாட், மறந்துடக்கூடாது. இன் யூகேரியாட்டிக் செல்ஸ் there is an extensive compartmentalization. கம்பார்ட்மெண்டலைசேஷன் என்ன அர்த்தம்? இப்போ உங்க வீடு இருக்கு, கிச்சனுக்குன்னு தனி ரூம் இருக்கு, பெட்ரூம் இருக்கு, ஹால் இருக்கு. கம்பார்ட்மெண்டா வீட்டை பிரிச்சிடுறாங்கல்ல, அந்த மாதிரி செல்லுக்குள்ளயும் ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி கம்பார்ட்மெண்டலைசேஷன் இருக்கும். கம்பார்ட்மெண்ட். குளோரோபிளாஸ்ட், நியூக்ளியஸ் ஒரு கம்பார்ட்மெண்ட். நியூக்ளியஸ்குள்ளதான் டிஎன்ஏ இருக்கும். குளோரோபிளாஸ்டுக்குள்ளதான் குளோரோஃபில் பிக்மெண்ட் போட்டோசிந்தசிஸ் நடக்கும். மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள ஏடிபி சிந்தசிஸ், எனர்ஜி, செல்லுலார் ரெஸ்பிரேஷன், எனர்ஜி ப்ரொடக்ஷன் நடக்கும். ரைபோசோம்ல தான் நமக்கு வந்து என்ன நடக்கும், புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். ஸோ கம்பார்ட்மெண்டலைசேஷன் ஏக்கச்சக்கமா இங்க இருக்கு. எக்ஸ்டென்சிவ் கம்பார்ட்மெண்டலைசேஷன் ஆஃப் சைட்டோபிளாசம் த்ரூ த பிரசன்ஸ் ஆஃப் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். ரைபோசோம்க்கு மெம்பரேன் கிடையாது, பட் புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கிறதுனால நான் சொன்னேன். பட் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் தான் கம்பார்ட்மெண்டலைசேஷனுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. Eukaryotic cells possess an organized nucleus. என்ன organized nucleus? நியூக்ளியர் மெம்பரேன் இருக்குனாலே அது ஆர்கனைஸ்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். வரையறுக்கப்பட்ட நியூக்ளியஸ் தெளிவா தனித்துவமா தனியா தெரியுது. வித் எ நியூக்ளியர் என்வலப். ஆர்கனைஸ்ட் நியூக்ளியஸ் வித் எ நியூக்ளியர் என்வலப்போட இருக்கிறது யூகேரியோட். அதனாலதான் அதுக்கு பேரு யூகேரியோட். அதுக்கப்புறம் தான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ரீசன். In addition, eukaryotic cells have a variety of complex locomotory and cytoskeletal structure. லோகோமோட்டரினா என்ன? மூவ்மெண்ட், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போறது. சைட்டோஸ்கெலிட்டன்னா என்ன அர்த்தம்? நம்ம பாடிக்கு எப்படி எலும்பு வந்து ஒரு ஸ்கெலிட்டன், ஒரு ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படி கொடுக்குது, அதே போல செல்ஸுக்குள்ளேயும் சைட்டோபிளாசத்துல ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் மாதிரி செல்லுக்கு ஸ்டெபிலிட்டியை கொடுக்குற மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அதையும் படிப்போம் நம்ம. Their genetic material is organized into chromosomes. So genetic material அப்படிங்கிறது யாரு? டிஎன்ஏ. டிஎன்ஏ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹியூமன் பீயிங்க்கு சொல்றேன், ஒரு செல்லுக்குள்ள 2.2 மீட்டர் லென்த் டிஎன்ஏ இருக்கான்.
அவ்வளோ லென்த் உள்ளவன் மியூஎம் சைஸ் உள்ள செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய குட்டி நியூக்ளியஸ்குள்ள எப்படி இருக்கான்? குரோமோசோமா சுருண்டு 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 கண்டென்ஸ்ட் ஆகி இருக்கான். ஸோ குரோமோசோம்குள்ளதான் ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆர்கனைஸ்டா இருக்கு. நெக்ஸ்ட், ஆல் யூகேரியோட்டிக் செல்ஸ் ஆர் நாட் ஐடென்டிக்கல். யூகேரியோட்டிக் செல்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. இப்ப ஹியூமன் பீயிங்ல இருக்க செல்ஸுக்கு வந்து செல்வால் இருக்காது, அனிமல்ஸ்ல இருக்க செல்ஸ்க்கு செல்வால் கிடையாது, பிளான்ட்ஸ்ல இருக்க செல்லுக்கு செல்வால் உண்டு. அப்போ எல்லா யூகேரியோட்டிக் செல்ஸும் ஒரே மாதிரி இருக்காங்களா? இல்ல, டிஃபரன்சஸ் இருக்கு. நாட் ஐடென்டிக்கல், ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. ஐடென்டிக்கல்னா சிமிலரா இருக்கிறதுன்னு அர்த்தம். நாட் ஐடென்டிக்கல், எல்லா யூகேரியோட்டிக் செல்ஸும் ஒரே மாதிரி இல்ல. Plant and animal cells are different as the farmer possess cell wall. Farmerனா எப்பவுமே ரெண்டு பேர் சொல்லிட்டு farmerனா முதல்ல இருக்கவங்க farmer, ரெண்டாவதா இருக்கவங்க later அப்படின்னு அர்த்தம். So farmer possess cell walls, plastids, troplast, chromoplast, leucoplast, அந்த மூணு சேர்ந்து வந்துரும். செல்வால் இருக்கு, பிளாஸ்டிட்ஸ் இருக்கு, அண்ட் லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல் இருக்கு, நடுவுல பெரிய வேக்யூல் இருக்கு. இந்த மூணு இருக்கிறது பிளான்ட் செல், விச் ஆர் ஆப்சென்ட் இன் அனிமல் செல்ஸ். அனிமல் செல்ஸ்ல இந்த மூணுமே கிடையாது. செல்வால் கிடையாது, பிளாஸ்டிட்ஸ் கிடையாது, வேக்யூல்ஸ் இருக்கும் பட் லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல்ஸ் கிடையாது. குட்டி குட்டி ஸ்மால் லெஸ் நம்பர்ல வேக்யூல்ஸ் இருக்கலாம், அவ்வளவுதான். On the other hand, animal cells have centrioles which are absent in almost all plant cells. Animal cellsல centrioles இருக்கு, அந்த centrioles plant cells எதுலயுமே கிடையாது. அப்ப plant cellsல 4 பேர் இல்லைன்னு கொடுத்துருக்கான், அதையும் முன்னாடி சேர்த்து கொடுத்துருக்கலாம்ல அப்படிங்கிறீங்க நீங்க. செல் வால், பிளாஸ்டிட்ஸ், லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல்ஸ், centrioles, இந்த 4 அனிமல் செல்ஸ்ல இல்ல, பிளான்ட் செல்ஸ்ல இருக்கு. Don't forget. Okay, next இதோட continuation பார்க்கலாம். So diagram of plant cell and animal cell கொடுத்திருக்காங்க. So this is the plant cell diagram. நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிரும். பிளாஸ்மோடெஸ்மேட்டா, அந்த செல் வால்ல தான் பிளாஸ்மோடெஸ்மேட்டா இருக்கும். ஸோ செல் வாலே அனிமல் செல்ல இல்லைன்னா பிளாஸ்மோடெஸ்மேட்டாவும் அனிமல் செல்ல இருக்காது. ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இதெல்லாம் காமன் திங்ஸ், மற்றதெல்லாம் காமன் திங்ஸா வந்துடும். குளோரோபிளாஸ்ட், அப்புறம் நமக்கு வந்து வேற என்ன, இல்ல சென்ட்ரியோல் இங்க இருக்காது. இந்த இடத்துல நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன், சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அனிமல் செல்ஸ்ல சென்ட்ரியோல் இருக்கும், பிளான்ட் செல்ஸ்ல சென்ட்ரியோல் இருக்காது. இந்த நானும் சேர்த்து கொடுத்துடலான்னு சொன்னேன் இல்லையா, இட் ஹேப்பன்ஸ், சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பிளான்ட் செல்ஸ்ல செல் வால், டோன்ட் ஃபர்கெட் திஸ், செல் வால், அதுக்கப்புறம் குளோரோபிளாஸ்ட், லியூகோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல், இந்த மூணும் பிளான்ட் செல்ல இருக்கு, அனிமல் செல்ல இல்ல. தென் சென்ட்ரியோல்ஸ் அனிமல் செல்ல மட்டும் இருக்கு, பிளான்ட் செல்ல இல்ல. எல்லா அனிமல் செல்ஸ்லயும் சென்ட்ரியோல் இருக்கு, பட் சென்ட்ரியோல் பிளான்ட் செல்ஸ்ல கிடையாது. டோன்ட் ஃபர்கெட் திஸ். நானும் சேர்த்து கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு நான் சொன்ன டயலாக வாபஸ் வாங்கிக்கிறேன். லைவ்ல எடிட் பண்ண முடியாது, இதே ரெக்கார்டட் வீடியோனா எடிட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ தட் இந்த இடத்துல தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். பிளாஸ்டிட்ஸ், செல் வால், அண்ட் தென் லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல் பிளான்ட் செல்ல இருக்கு, அனிமல் செல்ல இருக்கு இல்ல, அனிமல் செல்ல இல்ல. தென் சென்ட்ரியோல்ஸ் அனிமல் செல்ல இருக்கு, பிளான்ட் செல்ல இல்ல. ஆல் அனிமல் செல்ஸ் பொசஸ் சென்ட்ரியோல், பிளான்ட் செல்ஸ்க்கு கிடையாது. அதான் பிக்சரா பார்க்கும்போது நமக்கு டக்குன்னு கன்ஃபியூசிபிள் திங் கூட கிளியர் ஆகும். அதனாலதான் பிக்சரா சில விஷயங்கள் பார்க்கணும். ஓகேங்க, ஸோ அதுதான் லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல் இருக்கு, அனிமல் செல் இருக்காது, இது பிளான்ட் செல். செல் வால் இருக்கு, அண்ட் தென் குளோரோபிளாஸ்ட்லாம் இருக்கு. குளோரோபிளாஸ்ட் வந்து நமக்கு பிளான்ட் செல்ல மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அனிமல் செல் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. செல் வால் இருக்காது, பிளாஸ்டிட்ஸ் இருக்காது, லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல் இருக்காது, பட் சென்ட்ரியோல் இருக்கு. சென்ட்ரியோல் அனிமல் செல்ஸ்ல இருக்கு, பிளான்ட் செல்ஸ்ல கிடையாது. டோன்ட் ஃபர்கெட். பிக்சரைஸ்டா பார்க்கும்போது நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இதோட கண்டினியூஷன் இப்போ பார்க்கலாம். Let us now look at individual cell organelles to understand their structure and function. ஸோ நமக்கு தெரியும் பிளான்ட் செல்க்கும் அனிமல் செல்க்கும் காமனா செல் மெம்பரேன் இருக்கு, பட் பிளான்ட் செல்ஸ்ல செல் மெம்பரேனுக்கு வெளியில செல்வால் இருக்கு. ஸோ செல்வால் பார்க்கறதுக்கு முன்னாடி காமனான ஸ்ட்ரக்சர் ரெண்டு பேருக்கும் பவுண்டரி காமனான ஸ்ட்ரக்சர் செல் மெம்பரேன் பார்த்துடலாம். அப்புறம் செல் மெம்பரேனுக்கு வெளியில பிளான்ட் செல்ல மட்டும் இருக்க செல்வால் தனியா பார்ப்போம். ஓகே, செல் மெம்பரேன்.
The detailed structure of cell membrane was studied only after the advent of the electron microscope in 1950. 1950 1950ஸ்ல எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்ததுக்கு அப்புறம் தான் செல் மெம்பரேன் பத்தின ஒரு டீடைல்டு ஸ்டடி படிச்சாங்க. மீன்வைல் கெமிக்கல் ஸ்டடிஸ் ஆன் த செல் மெம்பரேன். கெமிக்கல் ஸ்டடிஸ்னா என்ன? செல் மெம்பரேன் எடுத்து அரைச்சு கிரஷ் பண்ணி எல்லாம் இது பண்ணி அதை பிச்சு பிரிச்சு அதுக்குள்ள என்னென்ன கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா செல் மெம்பரேன் என்ன கெமிக்கல்ஸ்னால ஆனதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதான். எஸ்பெஷலி இன் ஹியூமன் ரெட் பிளட் செல்ஸ். ஹியூமன் ரெட் பிளட் செல்ஸ் ஈஸியா செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம். enabled the scientists to deduce the possible structure of plasma membrane. So chemical studies தான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கு யூஸ் பண்ணின செல்ஸ் ஹியூமன்ல இருந்து ரெட் பிளட் செல்ஸை செப்பரேட் பண்ணி எடுத்தாங்க. These studies showed that the cell membrane is mainly composed of lipids and proteins. Chemical studies என்ன சொல்லுது? ரெட் பிளட் செல்ஸ், ஹியூமன் ரெட் பிளட் செல்ஸை எடுத்து படிச்சு பார்த்தா அதிக அளவுல லிப்பிட்ஸும் புரோட்டீன்ஸும் இருக்கு அப்படின்னு டீடைல் கொடுக்குது. The major lipids are phospholipids. அது என்ன சார் லிப்பிட்ஸ் பாஸ்போலிபிட்ஸ் சொல்றாங்க? பாஸ்பேட் பிளஸ் லிப்பிட்ஸ் தான் நம்ம பாஸ்போலிபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்பேட் வந்து லிப்பிட்ஸோட கம்பைண்டா இருக்கு. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த லிப்பிட்ஸ் இன் செல் மெம்பரேன் யாருங்க? பாஸ்போலிபிட்ஸ் that are arranged in a bilayer. Bilayerனா என்ன அர்த்தம்? ரெண்டு லேயர்ல இருக்கு. சிங்கிள் மெம்பரேன் பாஸ்போலிபிட் bilayer. பாஸ்போலிபிட் bilayer. ரெண்டு லேயர்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆப்போசிட்ல இருக்காங்க. ஆனா இது ரெண்டும் சிங்கிள் லேயர் தான். சோ லிபிட்ஸ் வந்து ரெண்டு லேயர்ல அரேஞ்ச் ஆகி இருக்கு. ஓகே. Also, the lipids are arranged within the membrane with a polar head towards the outer side and hydrophobic tails towards the inner part. Hydrophobic tail இது questionல கேட்பாங்க நீட்ல. ரொம்ப இம்பார்ட்டன்ட். polar headனா water loving. hydrophilic. hydroனா water, philicனா like or love அப்படின்னு அர்த்தம். So hydrophilic polar head. So இதுல ஹெட் ரீஜன் வந்து போலார் ஹைட்ரோஃபிலிக், டெயில் வந்து ஹைட்ரோஃபோபிக் நான் போலார் ஹைட்ரோஃபோபிக். நோட் பண்ணணும், இது இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஹைட்ரோஃபோபிக் டெயில்ஸ் டுவர்ட்ஸ் த இன்னர் பார்ட். பார்த்தாலே தெரியுது உள்ள நோக்கி இருக்குது டெயில். ஹெட் வெளியில நோக்கி இருக்கு. ஹெட்னா உருண்டையா வரைஞ்சிருக்கேன்ல லட்டு மாதிரி, அதுதான் ஹெட். தென் டெயில் உள்ள நோக்கி இருக்கு. ஓகேங்களா? அந்த ரெண்டு கால் மாதிரி மனுஷன் வரையும் போது நம்ம ரெண்டு கால் ஒரு தலையை போட்டுட்டு மனுஷன் சொல்லிடுவான் எல்கேஜி படிக்கிற பசங்க எல்லாம், அந்த மாதிரி. ஓகே. திஸ் ensured that the non-polar tail of saturated hydrocarbon is protected from the environment. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க தெளிவா புரிஞ்சுக்குங்க. நம்ம ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறோம். நம்ம செல் மெம்பரேன் செல் ஸ்கின் இருக்கு விட்டுருங்க, சும்மா செல்ஸ் இருக்கு. அந்த செல்ஸ்குள்ள ஃபுல்லா தண்ணி உள்ள போய்கிட்டே இருந்தா செல்லு வெடிச்சிரும்ல. ஸோ செல்ல பர்ஸ்டிங்ல இருந்து காப்பாற்றணும். ஸோ தண்ணி தேவையில்லாத அளவுக்கு உள்ள போகக்கூடாது, பட் தேவையான அளவுக்கு உள்ள போகணும். ஸோ வாட்டர் வந்து கண்ணா பின்னான்னு உள்ள போறத தடுக்கிறதே இந்த ஹைட்ரோஃபோபிக் டெயில் தான். ஹைட்ரோஃபோபிக் டெயில் தான், அதான் இங்க சொல்றாங்க. ஸோ த நான் போலார் டெயில் ஆஃப் சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ். ஸோ இந்த நான் போலார் டெயில்ங்கிறது ஹைட்ரோஃபோபிக் தான். நான் போலார் ஹைட்ரோஃபோபியானா விரும்பல, வெறுக்கிறாங்கன்னு அர்த்தம். வாட்டரை வெறுக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். நான் போலாரும் ஹைட்ரோஃபோபிக்கும் ஒண்ணுதான். ஸோ ஹைட்ரோஃபோபிக் தட் இஸ் நான் போலார் டெயில்ஸ் தான். நான் போலார் டெயில்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ். அவன் தான் என்ன பண்றான், அக்வஸ் என்விரான்மெண்ட்ல இருந்து ஒரு செல்லை ப்ரொடெக்ட் பண்றான். அக்வஸ்னா வாட்டர். ஏன்னா வாட்டர் கண்ணா பின்னான்னு செல்லுக்குள்ள போனுச்சுன்னா செல்லு வீங்கி வெடிச்சிடும். அந்த மாதிரி நடக்காம பாதுகாக்கிறது இந்த ஹைட்ரோஃபோபிக் டெயில் தான். இன் அடிஷன் டு பாஸ்போலிபிட்ஸ் மெம்பரேன் ஆல்சோ கண்டைன்ஸ் கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ராலும் இருக்கு, லிபிட் இருக்கு. லிபிட் மோஸ்ட்லி பாஸ்போலிபிட், அது பைலேயரா இருக்கு. ஒவ்வொரு பாஸ்போலிபிட்லயும் ஹெட் வந்து போலாராவும் டெயில் வந்து நான் போலார் ஹைட்ரோஃபோபிக்காவும் இருக்கு. இந்த நான் போலார் வந்து சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்னால ஆன டெய்லு. இது வந்து அக்வஸ் என்விரான்மெண்ட்ல இருந்து செல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. இதுல
லிபிட்ஸோட சேர்த்து கொலஸ்ட்ராலும் இருக்கு. ஓகே, குட் கொலஸ்ட்ரால்னு சொல்றாங்கல்ல அது. லேட்டர் biochemical investigation clearly revealed that the cell membranes also possess protein and carbohydrate. So first நம்ம லிபிட் தான் கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் புரோட்டீன்ஸும் இருக்கு, கார்போஹைட்ரேட்ஸும் இருக்கு. ஸோ தட் நம்ம ஃபுட்டுல குட் கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய, குட் லிபிட்ஸ் இருக்கக்கூடிய லிபிட்ஸும் இருக்கணும், ஃபேட்டி ஆசிட் சொல்றாங்கல்ல அது, அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட்டும் இருக்கணும், புரோட்டீனும் இருக்கணும். ஏன்னா ஒரு செல் உருவாகணும்னா அந்த செல் மெம்பரேன் முதல்ல முக்கியம். செல் மெம்பரேன் இஸ் த லார்ஜர் பார்ட் இல்லையா? செல் மெம்பரேன் ஃபார்ம் ஆகிறதுக்கு கார்போஹைட்ரேட் வேணும், புரோட்டீன்ஸ் வேணும், ஃபேட்டும் வேணும். ஃபேட்டுங்கிறது குட் ஃபேட்டா இருக்கணும், கொழுப்பு நிறைய இருக்கிற அந்த தேவையில்லாத ஃபேட் சாப்பிடக்கூடாது. The ratio of protein and lipids vary considerably in different cell type. ஒவ்வொரு செல் டைப்புக்கும் புரோட்டீன் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு, லிபிட் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிறது வேரி ஆகுது. செல் டைப்புக்கு தகுந்த மாதிரி அப்படின்னாலே அதை விட்டுருவாங்க. எந்த செல்லுக்கு எந்த டைப்புக்கு எவ்வளவு லிபிட் எவ்வளவு புரோட்டீன் லிஸ்ட படிச்சுக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால ஓகே. இன் ஹியூமன் பீயிங்ஸ் த மெம்பரேன் ஆஃப் எரித்ரோசைட் ஹேஸ் அப்ராக்சிமேட்லி, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த எரித்ரோசைட் கொடுத்துருக்காங்க? ஹியூமன் ரெட் பிளட் செல்ஸ்ல தானே முதல்ல கெமிக்கல் ஸ்டடிஸ் பண்ணாங்க. எரித்ரோசைட்ஸ்ங்கிறது ஆர்பிசி, ரெட் பிளட் செல்ஸ் தான் எரித்ரோசைட்ஸ். எரித்ரோனா ரெட்னு அர்த்தம், சைட்னா செல். ஸோ ரெட் பிளட் செல்ஸ். It has approximately 52% of protein and 40% of lipids. So lipids விட proteins 10% அதிகமா இருக்கு, மறந்துடாதீங்க. So 10 இல்ல 12% ஜாஸ்தியா இருக்கு. 52% of protein, 40% of lipid. சார் மீதி 8% யார் இருக்கா? கார்போஹைட்ரேட்ஸ், அதர் மெட்டீரியல்ஸ், கொலஸ்ட்ரால்லாம் பார்த்தோம்னா அவெல்லாம் 8% இருப்பான். ஓகே. Depending on the ease of extraction, membrane protein can be classified in integral and peripheral. Extraction என்ன? பிரிச்சு எடுக்கிறது. இப்போ புரோட்டீனை ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க. என்னது? புரோட்டீன்ல இன்டெக்ரல் புரோட்டீன் ஒண்ணு இருக்குது, பெரிஃபெரல் புரோட்டீன் ஒண்ணு இருக்குது. இன்டெக்ரல் புரோட்டீன் அப்படிங்கிறவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, இன்டெக்ரல்னா என்ன அர்த்தம்? உள்ள இருக்கான்னு அர்த்தம். இங்க பாருங்க, இன்னும் கொஞ்சம் இப்படி வரைஞ்சிக்கலாம், அப்பதான் இன்டெக்ரல் புரோட்டீன் காட்ட முடியும். சரி, இன்டெக்ரல் புரோட்டீன் யாருங்க? எங்க இருக்கான்? இங்க பாருங்க, இன்டெக்ரல் புரோட்டீன் இங்க இருக்கான். எங்க இருக்கான்? மெம்பரேனுக்கு உள்ள இருக்கான். இன்டெக்ரல்னா ஒரு உள்ள ஒரு பார்ட்டா இருக்கான். பெரிஃபெரல் எங்க இருக்கான்? இப்படி இருக்கான். இப்ப இவங்க இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? ஈஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன், எக்ஸ்ட்ராக்ஷன் பண்றதுல ஈஸியா இருக்கிறது. எப்படி ஈஸியா எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணலாம்? நல்ல கவனிங்க. இதை ஈஸியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணினா தனியா பிரிச்சு எடுக்கிறது. இதை தனியா எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி பிரிச்சு எடுப்பீங்களா? இதை ஈஸியா பிரிச்சு எடுப்பீங்களா? இவனை எடுக்கிறது தான் ஈஸி. மேலால இருக்கிறத எடுத்துடலாம், உள்ள புதஞ்சு போயிருக்கிறத எப்படி எடுக்கிறது? கஷ்டம். அப்போ based on the ease of extraction of protein, புரோட்டீனை செல் மெம்பரேன்ல இருந்து பிரிச்சு எடுக்காம லட்டுக்குள்ள உள்ள பூந்தியோ லட்டு இருக்கு, உள்ள முந்திரி பருப்பு மாட்டிச்சுன்னா உடச்சுதான் எடுக்கணும். ஆனா மேலேயே லட்டு இப்படி இருக்கு, மேலேயே முந்திரி பருப்போ இல்ல திராட்சையோ வச்சிருப்பாங்க, அது அழகா லட்டை டிஸ்டர்ப் பண்ணாம எடுத்து சாப்பிடலாம். உள்ள ஒரு முந்திரி பருப்பு உருட்டும் போது மாட்டிக்கிச்சுப்பா, லட்டை உடச்சுதான் எடுக்கணும். அந்த மாதிரி இன்டெக்ரல் புரோட்டீனை எடுக்கிறது கஷ்டம், பட் பெரிஃபெரல் புரோட்டீனை பிரிச்சு எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அதான் ஈஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன். அதை பேஸ் பண்ணி மெம்பரேன் புரோட்டீனை ரெண்டா பிரிக்கிறாங்க, இன்டெக்ரல் புரோட்டீன், பெரிஃபெரல் புரோட்டீன். பெரிஃபெரல்னா மேலாவில் இருக்கிறது, வெளியில இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். பெரிஃபெரினா அவுட்டர் அப்படின்னு அர்த்தம். பெரிஃபெரல் புரோட்டீன்ஸ் லை ஆன் த சர்ஃபேஸ். பெரிஃபெரல் புரோட்டீன் எங்கெங்க இருக்கு? சர்ஃபேஸ்ல இருக்கு. Surface of them, while integral proteins are partially or totally buried in the membrane. So இதுல பாத்தீங்கன்னா தெரியும், பெரிஃபெரல் புரோட்டீன் இந்த வால் மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க முழுசா, அதை ஈஸியா நான் கட் பண்ணி எடுத்துருவேன். இன்டெக்ரல் புரோட்டீன்ங்கிறது உள்ள புதஞ்சு போய் கிடக்கு. ஸோ அதுதான். ஓகேங்களா? ஸோ சுகர்ங்கிறது கார்போஹைட்ரேட் இருக்கு. தென் பாஸ்போ பைலிபிட் லேயர் தான் இந்த ப்ளூ கலர்ல, லைட் ப்ளூ கலர்ல ஹெட் இருக்கு, உள்ள பிளாக் கலர்ல அப்படியே ஸ்ப்ரிங் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க, டெய்லு, அதெல்லாம் இருக்கு. ஓகே. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேனுக்கு இன்னொரு பேர் தான் செல் மெம்பரேன். An improved model of the structure of cell membrane was proposed by Singer and Nicholson. இது கொஸ்டின்ல கேட்பாங்க.
Singer and Nicholson தான் improved model of structure of cell membrane கொடுத்தாங்க 1972ல widely accepted as fluid mosaic model. Fluidனா என்ன? liquid மாதிரி இருக்கு. Mosaicனா என்ன? mixture of protein, lipid, carbohydrate, lipidல phospholipid இருக்கு. இதெல்லாம் mixed இருக்கு பாத்தீங்களா? அதாவது ஒரே மாதிரி இல்லாம மாறி மாறி லிபிட்ஸ் இருக்கு, புரோட்டீன்ஸ் இருக்கு, கலந்து கட்டி இருந்தா அதுக்கு பேரு மொசைக். ஃப்ளூயிட்னா அதுல மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கு. அப்படியே ஸ்டிஃபா செங்கல் சிமெண்ட் கட்டி வச்ச செவுரு மாதிரி இல்லை. அதுல உள்ள அலோவ் பண்ணணும்னா அதுல ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உள்ள சில மெட்டீரியல் அலோவ் பண்ணும். வெளியே சில பேரை தள்ளணும்னா ஸ்ட்ரக்சர்ல கொஞ்சம் சேஞ்ச் நடந்து வெளியே சில பேர் தள்ளும். ஸோ அதனால ஃப்ளூயிட் மாடல் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ளூயிட் மொசைக் மாடல். flexibility இருக்கு அதுல, அதனால fluid. According to this, the quasi-fluid quasi-fluid னா என்ன சார்? பாதி fluid பாதி solid. தண்ணி மாதிரி இல்லாம தயிர் மாதிரி இருக்கான். தயிர் வந்து உங்களுக்கு சாலிட்னு சொல்ல மாட்டீங்க. சாலிட்னா கல்லு, ஸ்டோன் மாதிரி இருந்தாதான் சாலிட். தண்ணி மாதிரி இருந்தா லிக்விட். தயிர் செமி லிக்விட், செமி fluid. பாதி fluid பாதி solid இருக்காங்கல்ல, அதுதான் quasi fluid nature of lipid enable lateral movement of proteins within the overall bilayer. இது assess and reason NEET questionல கேட்டிருக்காங்க. சோ இங்க quasi fluid nature யாருக்கு இருக்கு? லிபிட்க்கு இருக்கு. லேட்ரல் மூவ்மெண்ட் யார் பண்றா? புரோட்டீன்ஸ் லேட்ரல் மூவ்மெண்ட், லேட்ரல் சைட்ல மூவ் பண்றான். இதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்றது லிபிடோட குவாசி ஃப்ளூயிட் நேச்சர் தான். திஸ் எபிலிட்டி டு மூவ் வித்தின் த மெம்பரேன் இஸ் மெஷர்ட் ஆஸ் இட்ஸ் ஃப்ளூயிடிட்டி. ஸோ மெம்பரேனோட ஃப்ளூயிடிட்டி எப்படி மெஷர் பண்றாங்க? புரோட்டீனோட லேட்ரல் மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஃப்ளூயிடிட்டியை மெஷர் பண்றாங்க. The fluid nature of membrane is also important from the point of view of functions like cell growth. So இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். fluid நேச்சர்னா என்ன அர்த்தம்? அதுக்கு வந்து flexibility இருக்கு. flexibilityனா that can with expand ஆகும்போது செல் grow ஆகும். ஸோ செல் growthக்கு அந்த fluidity ஹெல்ப் பண்றது. தென் இம்பார்ட்டண்டா இருக்கு formation of intercellular junctions. இன்டர்செல்லுலர்னா ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில ஜங்ஷனை கிரியேட் பண்றதுக்கு, ஸோ தட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நடக்கலாம். ஸோ ஜங்ஷன்ஸ் பிட்வீன் டூ செல்ஸ். இன்டர்னா பிட்வீன் அர்த்தம், ரெண்டு செல்லுக்கு இடையில கனெக்ஷன் ஏற்படுத்துறது தான் ஜங்ஷன். செக்ரீஷன். செக்ரீஷன் என்ன? ஒரு செல்லுல ப்ராடக்ட் ஒன்று ஃபார்ம் ஆகுதுன்னா அதை செல்லை விட்டு வெளியே அனுப்புறது தான் செக்ரீஷன். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எண்டோசைட்டோசிஸ். செல் இப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு மெட்டீரியல் இப்படி இருக்குன்னா இந்த மெட்டீரியல் உள்ள இழுத்துக்கிறது எண்டோசைட்டோசிஸ், வெளியே அனுப்புறது செக்ரீஷன் ஆர் எக்ஸோசைட்டோசிஸ் அப்படிம்பாங்க. செல்லுக்குள்ள போறது எண்டோசைட்டோசிஸ். எண்டோனா உள்ள, செல்லுக்குள்ள ஒரு மெட்டீரியலை இழுத்துக்கிட்டா எண்டோசைட்டோசிஸ். செல் டிவிஷன். பிளெக்சிபிளா இருக்கிறதுனால தான் அவங்களால செல் டிவைட் ஆக முடியுது. ஸோ ஒரு செல் இப்படி இருக்குன்னா, அனிமல் செல்ல ஃபரோ மெத்தட்ல தான் செல் வந்து பிரியும். ஸோ ஃபரோனா இந்த பூரி மாவு, சப்பாத்தி மாவு, பரோட்டா மாவு எல்லாம் போடும்போது இப்படி வச்சு இப்படி அமுத்துனாங்கன்னா அந்த உருண்டை தனியா வந்து விடுவதில்ல, ஃபரோ மெத்தட். அந்த மாதிரி இங்க செல் டிவிஷன் அப்போ பிளெக்சிபிலிட்டி இருக்கிறதுனால அது ரெண்டு சைட்ல இருந்து ஃபரோ உள்ள பள்ளம் வந்து அந்த பள்ளம் மீட் பண்ணி ரெண்டு செல் டிவைட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த பிளெக்சிபிலிட்டி தான் இதுக்கெல்லாம் காரணம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் த transport of the molecules across it. ஸோ பிளாஸ்மா மெம்பரேனோட உள்ளயும் சரி வெளியவும் சரி மெட்டீரியல்ஸ் உள்ள போலாம் வெளியே வரலாம். டிரான்ஸ்போர்ட் அது வழியா நடக்குது. The membrane is very important point, selectively permeable. தேவையான ஆளை உள்ள அனுப்புவான், தேவையில்லாத ஆளை வெளியே அனுப்புவான், தேவையில்லாத ஆளை உள்ள விடமாட்டான். ஞாபகம் வச்சுக்கோங்க. To some molecules present on either side of it. ஸோ சில மாலிக்யூல்ஸ் வந்து தேவையானதான் உள்ள அனுப்ப முடியும், தேவையில்லைன்னா உள்ள அனுப்பக்கூடாது, பிளாக் பண்ணிடணும், இல்லைன்னா செல்லோட உயிருக்கே ஆபத்தாயிடும். அதனால இந்த செல் மெம்பரேன் தான் செலக்டிவ்லி பெர்மியபிளா இருக்கும். மெனி மாலிக்யூல்ஸ் கேன் மூவ் briefly across membrane without any requirement of energy. brieflyனா வேகமா. செல் மெம்பரேனுக்கு எந்த எனர்ஜியும் தேவையில்லை, ஈஸியா சில மாலிக்யூல்ஸ் உள்ள போவான். And this is called passive transport. Passive என்ன? passive without energy, அப்படி அதுவா உள்ள போயிடுவான். ஸோ வித்தவுட் எனர்ஜி தான் passive transport. Neutral solutes
may move across the membrane by the process of simple diffusion along the concentration gradients. That is from higher concentration to lower. So அது பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் இல்லை, அந்த மாதிரி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ்லாம் இல்லை. நியூட்ரல் மாலிகூல்ஸ் வந்து உங்களுக்கு ஹையர் கான்சென்ட்ரேஷன் வந்து லோயர் கான்சென்ட்ரேஷன். செல்லுக்கு வெளியில ஜாஸ்தியா இருந்தா செல் மெம்பரேன் வழியா கிராஸ் பண்ணி உள்ள போவான். செல்லுக்கு வெளியில கம்மியா இருந்து செல்லுக்குள்ள ஜாஸ்தியா இருந்தா செல்லுக்குள்ள இருந்து அவன் வெளியே வருவான். அதிகமா இருக்க இடத்துல இருந்து குறைவா இருக்க இடத்துக்கு மூவ்மெண்ட் நடக்கும். அவன் நியூட்ரல் மாலிக்யூல்ஸ் சிம்பிள் டிஃப்யூஷன் வழியா போறான். நெக்ஸ்ட், water may also move across this membrane from higher to lower concentration. So water movement க்கு மட்டும் exclusive name வந்து osmosis. Movement of water by diffusion is called osmosis. Don't forget osmosis. ஆஸ்மாசிஸ்ங்கிற டேர்ம் வாட்டர் மூவ்மெண்ட்டுக்கு மட்டுமே, வேற யாருக்கும் கிடையாது. எக்ஸ்க்ளூசிவ் டு வாட்டர். வாட்டரும் ஹையர் கான்சென்ட்ரேஷன் டு லோயர் கான்சென்ட்ரேஷன், அதாவது வாட்டர் அதிகமா இருக்க இடத்துல இருந்து வாட்டர் கம்மியா இருக்க இடத்துக்கு வாட்டர் மூவ் பண்ணி போறான். வாட்டர் மூவ்மெண்டோட பேரு ஆஸ்மாசிஸ். ஆஸ்மாசிஸ்னா மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டரை மட்டும் நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். நியூட்ரல் மாலிகூல்ஸ், நியூட்ரல் சொல்யூட்ஸ் சிம்பிள் டிஃப்யூஷன், இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. வித்தவுட் எனர்ஜி, வித்தவுட் எனி ரெக்யர்மெண்ட் ஆஃப் எனர்ஜி ஒரு மாலிகூல் உள்ள போகுதுன்னா அதுக்கு பேரு பாசிவ் டிரான்ஸ்போர்ட். நியூட்ரல் சொல்யூட்ஸ் வந்து சிம்பிள் டிஃப்யூஷன். சிம்பிள் டிஃப்யூஷன் இஸ் நத்திங் பட் ஹையர் கான்சென்ட்ரேஷன் வந்து லோயர் கான்சென்ட்ரேஷன். அதிகமா இருக்க இடத்துல இருந்து குறைவா இருக்க இடத்துக்கு மூவ் பண்ணி போறது. வாட்டரும் அதே தான், வாட்டர் அதிகமா இருக்க இடத்துல இருந்து குறைவா இருக்க இடத்துக்கு மூவ் பண்ணி போகுது. பட் வாட்டருக்கு மட்டும் தனியான ஒரு டேர்ம் கொடுத்துட்றான் அந்த மூவ்மெண்ட்டுக்கு, டிஃப்யூஷனுக்கு. பேர் என்ன? ஆஸ்மாசிஸ். ஓகே. As the polar molecules cannot pass through the non-polar lipid bilayer, இப்ப என்ன சொல்றாங்க? polar molecules non-polar lipid bilayer வழியா மூவ் பண்ணி போக முடியாது. polar moleculesனா யாரு? water itself is a polar molecule and வாட்டர்ல கரையக்கூடிய விஷயங்கள் எல்லாம் polar molecule. அவன் லிபிட் பைலேயர் வழியா கிராஸ் பண்ணி போக முடியாது. they require a carrier protein. இந்த இடத்துல இந்த பிக்சரை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த பாயிண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்றேன். சாரி, க்ளோஸ் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, இந்த ப்ளூ கலர்ல ஏரியா இருக்கான், அவன் லிப்பிட் பைலேயர். இந்த லிப்பிட் பைலேயர் வழியா வாட்டரோ அல்லது வாட்டர்ல கரையிறவனோ உள்ள போக முடியாது. ஏன்? இந்த லிப்பிட் பைலேயர் ஃபுல்லா யாரு? நான் போலார், தட் இஸ் ஹைட்ரோபோபிக். ஹைட்ரோபோபிக்னா நான் போலார், வாட்டரை அலோ பண்ண மாட்டான், நான் போலார். சரி, அப்போ வாட்டரை அலோ பண்ணல, நான் போலார், ஹைட்ரோபோபிக். வாட்டர் எப்படி உள்ள போறது? செல்லுக்கு வாட்டர் வேணுமே. அதே போல வாட்டர்ல கரையக்கூடிய மெட்டீரியல்ஸும் செல்லுக்கு தேவைப்படுமே. இன்டெக்ரல் புரோட்டீன், இவனை தான் கேரியர் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேரியர் புரோட்டீன் வாட்டருக்கு ஒரு பெக்குலியரா ஸ்பெசிபிக்கா ஒரு கேரியர் புரோட்டீன் இருப்பான். தென் வாட்டர் அல்லாத, வாட்டர்ல கரையக்கூடிய மற்ற மெட்டீரியலுக்கு எக்ஸ்க்ளூசிவா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒரு ஸ்பெசிபிக் என்ட்ரி பாயிண்ட் இருக்கும், இன்டெக்ரல் புரோட்டீன் இருப்பான். அவனை தான் கேரியர் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். வாட்டர் உள்ள போகுது இல்லையா ஒரு பர்டிகுலர் புரோட்டீன் வழியா, அது வழியா வேற யாரும் போக முடியாது. அதே போல சம் அதர் சோடியம் ஒரு சில கேரியர் புரோட்டீன் வழியா உள்ள போவான், அவன் வேற எந்த வழியாவும் போக முடியாது. அதே போல வாட்டர் போற வழியா சோடியம் போக முடியாது, சோடியம் போற வழியா வாட்டர் போக முடியாது. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் கேரியர் புரோட்டீன்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த இன்டெக்ரல் புரோட்டீன் தான் கேரியர் புரோட்டீனை ஆக்ட் பண்ணுவான், மறந்துடாதீங்க. ஸோ கேரியர் புரோட்டீன் வழியா யாரெல்லாம் போவா? ஹைட்ரோஃபிலிக் கண்டென்ட், அதாவது போலார் கண்டென்ட் நான் போலார் பைலிபிட் லேயர் வழியா போக முடியாது. அதுக்கு பதிலாக அவங்க கேரியர் புரோட்டீன் வழியா உள்ள போவாங்க. டோன்ட் ஃபர்கெட். So they require a carrier protein of the membrane to facilitate their transport across membrane. Membrane வழியா உள்ள போறதுக்கு polar structures or hydrophilic polar structureக்கு carrier protein வேணும், polar moleculesக்கு. ஓகேங்களா? ஓகே. Then a few ions or molecules are transported across the membrane against their concentration gradient, that is from lower to higher concentration. Such transport is energy dependent process in which ATP is utilized and is called active transport,
எக்ஸாம்பிள் சோடியம் பொட்டாசியம் பம்ப். பம்ப்னால என்ன அர்த்தம்? சுவிட்சை போட்டாதான் பம்ப் ஓடும். மோட்டர் போடுறாங்கன்னு சொல்றாங்கல்ல, தண்ணி மோட்டர். பம்ப்னா எனர்ஜி வேணும். அந்த மாதிரி இங்க சோடியம் பொட்டாசியம் பம்ப். இந்த இடத்துல தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். மோஸ்ட்லி ஹையர் கான்சென்ட்ரேஷன் வந்து லோயர் கான்சென்ட்ரேஷன், அதிகமா இருக்க இடத்துல இருந்து குறைவா இருக்க இடத்துக்கு மாலிக்யூல்ஸ் மூவ் பண்ணி போகும். சில மாலிக்யூல்ஸ் கம்மியா இருந்தாலுமே கூட ஆல்ரெடி அதிகமா இருக்க இடத்துக்கு திருப்பியும் உள்ள போகணும். இது என்னது? கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட்டுக்கு எகெயின்ஸ்ட். சார் நீங்க சொல்றீங்க, அது என்ன கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட்? ஒன்றும் இல்லை, வார்த்தையே பிரிங்க. கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட். சரி, கிரேடியன்ட்டுக்கு முதல்ல மீனிங் தெரிஞ்சுக்கங்க. இது டார்க் ரெட், அப்புறம் கொஞ்சம் கம்மி ரெட், அப்புறம் ரொம்ப கம்மி ரெட், அப்புறம் ரெட். இது ஒயிட். சோ ரெட் கலர் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. இதுதான் கிரேடியன்ட் அப்படிம்பாங்க. இதுதான் கிரேடியன்ட். டார்க் ரெட்ல இருந்து ஒயிட் வரைக்கும் கிரேடியன்ட். ஹைட் 2 சென்டிமீட்டர், 2.1 சென்டிமீட்டர். இப்ப நீங்க இருக்கீங்க ஸ்கூல்ல, ஹைட் ஆர்டர்ல உட்கார வைப்பாங்க தெரியுங்களா? முதல்ல நில்லுங்க, உயரப்படி நில்லுங்க. பிரேயர்லயும் உயரப்படி நிக்க வைப்பாங்க தெரியுமா? சோ உயரப்படி நிக்கும் போது குள்ளமா இருக்கவங்க வந்து ஹைட்டா இருக்க வரைக்கும் கண்டினியூஸா வேரியேஷன் இருக்கும். கண்டினியூஸா அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டு கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிட்டு போகும். கிராஜுவல் கிரேடியன்ட். கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட்னா ஒரு இடத்துல ஹையர் கான்சென்ட்ரேஷன் இருக்கும், இன்னொரு இடத்துல லோவர் கான்சென்ட்ரேஷன் இருக்கும். அதான் கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட். சோ ஹையர் டு லோவர், லோவர் டு ஹையர்ங்கிற டேர்ம் வந்துருச்சுன்னா கிரேடியன்ட் வந்துடும். ஆன் வாட் பேசிஸ்? ஹையர் கான்சென்ட்ரேஷன் டு லோவர் கான்சென்ட்ரேஷன், கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட். அவ்வளவுதான். சரி, யூஸ்வலா மெட்டீரியல்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் அதிகமா இருக்க இடத்துல இருந்து குறைவா இருக்க இடத்துக்கு மூவ் பண்ணி போகும். ஆனா சில நேரத்துல லோவர் டு ஹையர் போனுச்சுன்னா எகெயின்ஸ்ட் கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட். கான்சென்ட்ரேஷனுக்கு எகெயின்ஸ்டா போகுது. அதிகமா இருக்க இடத்துல இருந்து குறைவா இருக்க இடத்துக்கு வரதுதான் நடக்கணும். அதுதான் கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட். ஆனா குறைவா இருக்கிற இடத்துல இருந்து அதிகமா இருக்க இடம், அதாவது கிளாஸ் ரூம்ல குள்ளமா இருக்கவே முதல்ல உட்கார்ந்து இருக்கணும், உயரமா இருக்கவே பின்னாடி இருக்கணும். எகெயின்ஸ்டா உயரமா இருக்கவே முன்னாடி இருந்து குள்ளமா இருக்கவே பின்னாடி உட்கார்ந்து இருந்தா என்ன ஆகும்? பின்னாடி இருக்கவன் கிளாஸ எக்கி எக்கி தான் கவனிக்கணும். அந்த மாதிரி இங்க லோவர் கான்சென்ட்ரேஷன் வந்து ஹையர் கான்சென்ட்ரேஷனுக்கு உல்டாவா மூவ்மெண்ட் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? எகெயின்ஸ்ட் த கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் மூவ்மெண்ட் நடந்தா என்ன ஆகும்? எனர்ஜி இருந்தாதான் மூவ்மெண்ட் இருக்கும். அப்படி எனர்ஜியை யூஸ் பண்றதுக்கு ஏடிபி தான் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. சோ அப்படி ஒரு எனர்ஜியை யூஸ் பண்ணி கிளாஸ கவனிச்சா அவன் ஆக்டிவா இருக்கான், ஆக்டிவா கவனிக்கிறான். அதுதான் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். சோ வித்தவுட் எனர்ஜி அப்படியே மூவ் பண்ணி போவோம் ஹையர் கான்சென்ட்ரேஷன் இருந்து லோயர் கான்சென்ட்ரேஷனுக்கு. மலை மேல இருந்து நான் தண்ணியை ஊத்துறேன், மாடி மேல இருந்து தண்ணி ஊத்துறேன், சொத்துன்னு கீழே விழுந்துரும். எனக்கு எனர்ஜியே வேண்டாம். கீழ இருந்து தண்ணியை மேல ஊத்தணும்னா எனர்ஜி எக்கச்சக்கமா வேணும். அதுதான் ஹையர் கான்சென்ட்ரேஷன் டு லோயர் கான்சென்ட்ரேஷன் எனர்ஜி தேவையில்லை, பேசிவ் டிரான்ஸ்போர்ட். லோவர் கான்சென்ட்ரேஷன் ஹையர் கான்சென்ட்ரேஷனுக்கு போக கண்டிப்பா எனர்ஜி வேணும், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், ஏடிபி வேணும் அதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் சோடியம் பொட்டாசியம் பம்ப் வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். கம்மியா இருக்க இடத்துல வந்து ஜாஸ்தியா இருக்க இடத்துக்கு மூவ் பண்ணி போகும். சோ இதுதான் நம்ம இன்னைக்கு படிச்சிருக்கோம். யூகேரியோட்டிக் செல் அண்ட் செல் மெம்பரேன் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல செல் வால்ல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் ஜாஸ்தி பார்க்கலாம். இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து இதுக்கு மேல எக்கச்சக்கமா செல் வாலும் இன்னைக்கே படிச்சுக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருந்தோம்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ நாளையில இருந்து நாளைக்கு மண்டே மட்டும் கிளாஸ் இல்லை, டியூஸ்டே மார்னிங் நமக்கு கிளாஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு படிச்சதுல உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. நாளைக்கு மார்னிங் நமக்கு கிளாஸ் இல்லை, ஏன்னா டிராவல் பண்ணிட்டு இருப்பேன். டிராவல் பண்றதுனால நாளைக்கு மார்னிங் மட்டும் கிளாஸ் வைக்கல. நம்ம டியூஸ்டேல இருந்து கிளாஸ் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இப்ப நீங்க கேட்கலாம். ஏன்னா இன்னைக்கு படிச்ச பார்ட் வந்து கொஞ்சம் சிக்கலான பார்ட் தான். ஏதாவது டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்தா ரேஸ் ஹேண்ட் கொடுங்க. டவுட் ஏதாவது இருக்கா? டவுட் இருந்தா ரேஸ் ஹேண்ட் கொடுங்க, இல்லைன்னா நம்ம கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிடலாம். சரி, நாளைக்கு கிளாஸ் இல்லை,
டியூஸ்டே நம்ம மார்னிங் கிளாஸ் வச்சுக்கலாம். இன்னைக்கு நடத்தினதை ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிட்டு அதுக்குரிய கொஷின்ஸை எடுத்து வச்சு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. சி யூ ஆல். தேங்க்யூ.